என்னை Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Myth finally breaks through Shadow's defense. Isaac knows very well how the eyes are structured in GGO footballers and how they are dazzled by bright light. Team Barefoot pulls even, but soon loses another goal to Team Perseus due to their superior coordination. Barefoot then launches an all-out offensive and pulls even once more. The match is finally decided on a shootout. Right before the shootout begins, Isaac and Sean announce their decision to team up to participate in the GGO National Tournament. சற்று முன் கிடைத்த செய்தி GGO நேஷனல் டோர்னமெண்ட் அதுக்கான முதல் கட்ட மேட்ச். அந்த காம்படிஷன்ல பெர்சிஸ் அண்ட் பேர்ஃபுட் டீம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்கோர் கடைசியில 2-2 இருந்தது. அது மட்டும் இல்ல அவங்களோட ஷூட் அவுட் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஐசக் உடைய அதிரடியான ஷாட் அதை யாருமே எதிர்பார்க்கல. ஷானும் ஐசக்கும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. GGO நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதா முடிவு பண்ணிருக்கோம். ஷான், திடீர்னு நீ உன் முடிவை மாத்திக்கிட்ட. தனிப்பட்ட முறையில நீ நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலும் உன்னால நிச்சயம் ஜெயிக்க முடியும். அப்புறம் எதுக்காக நீ ஐசக் கூட இணைஞ்ச? நேருக்கு நேரா அவன் கூட நான் மோதும்போது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்னது? அது ஒரு கெமிஸ்ட்ரி. எனக்கு என்னமோ அப்படி தோணுது. நாம கூட சேர்ந்து விளையாடினா அது ஒரு வித்தியாசமான கெமிஸ்ட்ரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவனை நம்மளால நம்ப முடியுமா? நிஜமாவே உன்னால அவன் கூட சேர்ந்து விளையாட முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அவனை கைட் பண்றேன். நீ அவனை கைட் பண்றியா? ஆமா, நான் தான் இனிமேல் அவனை கைட் பண்ண போறேன். என் கூட விளையாடுறதுக்கு முன்னாடி ஷூஸ் போட்டுக்க சொல்வேன். எனிவே, குட் லக். சோ நீ திரும்ப ஜெர்மனிக்கு போனதுக்கு அப்புறம் விளையாடுவியா? கண்டிப்பா விளையாடுவேன். GGO வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல நம்ம சந்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அதை நிறுத்தவே மாட்டேன். கண்டிப்பா நான் உன்னை தடுக்க மாட்டேன். அப்பனா இது ப்ராமிஸா? நாள் முழுக்க நீங்க எல்லாரும் கிரவுண்ட்லயே படுத்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா? நான் ஷானை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஷானோட மேனேஜர் கிளான்ஸ் கூட இன்னும் இங்க வரவே இல்ல. இந்நேரத்துக்கு அவங்க இங்க கண்டிப்பா வந்திருக்கணுமே. அப்படி வரலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சரி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்ன பார்த்தா வர வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா? மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாளா? நாம இங்க இருந்து போயிடுறதா நல்லது. கேக்க பேக் பண்ண போறேன்னு சொன்னாலே அப்பொழுது அவ இப்படிதான் இருக்கா. இவளுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கு. அப்படி சொல்லுங்க, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஃபவுண்டேஷன் அவார்ட் டீமை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராபெரி கேக்க நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பொறுமையாவே ஓடி வாங்க. மிஸ்டர் கிளான்ஸ் என்ன இந்த இடத்துக்கு வரல? இல்ல, நாங்க அதுக்காக வரல. எங்களால உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன், என்னாச்சு? இந்த தடவை நான் மார்க்க ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணிட்டேன். எங்க அம்மா என்ன விளையாட அனுப்ப மாட்டாங்க. அம்மா என்ன படிப்புல கவனம் செலுத்த சொல்லி திட்டுறாங்க. ஆமா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சே ஆகணும். ஆனா கவலைப்படாத, லாஸ்ட் மினிட்ல நாங்க எல்லாரும் அங்க வந்து உன்னை சியர் அப் பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் டீம்ல சேராம இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை? இதுதான். என்னால இதை நம்பவே முடியல. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உனக்கு ஸ்கூல்ல இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் தர லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம் ஹெவன்.
ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நீயே விட்டுட்டு வந்துட்ட. அது ஏன்னா அடுத்த மாசம் கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போயே தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட சேர்ந்து டோர்னமெண்ட்டுக்கு வரலாம்ல? என்னது? எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ கொஞ்சம் ஸ்டடீஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம சொந்தமா ஜிஜிஓ கிளப் உருவாக்குனதுக்கு அப்புறம் எங்களை இன்டர்வியூ எடு, பயோகிராஃபி கூட எழுது. என்ன சொல்ற? நல்லா இருக்கா? ஏய், என்ன சொல்ற? பயோகிராஃபியா? இல்ல, அவனை படிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். மிஸ்டர் கிளான்ஸ் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இப்ப விளையாட போறோம். நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது. ஓகே, நாங்க ரெடி. நாம ஒற்றுமையா விளையாடலாம். வாவ்! அடேங்கப்பா, இந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. ஹலோ, உங்களை வரவேற்கிறேன். வாவ், இவனதான கனவுல பார்த்தேன். ஷான், இது நானே செஞ்ச கேக். இது கண்டிப்பா நீ ஏத்துக்கணும். கண்டிப்பா, தேங்க்யூ. நான் எதிர்பார்த்த மாதிரி நீ அதை ஏத்துக்கிட்ட. சந்தோஷமா இருக்கு. ஹே, அங்க பாருங்க, விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எதை சாப்பிடுறதுன்னு தெரியல. மேனேஜர் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். உனக்கு பசிக்குதுன்னா நீ தாராளமா எதை வேணாலும் சாப்பிடலாம். அப்படின்னா இதெல்லாம் எங்களுக்கு தானா? இப்படி பறக்க வட்டி மாதிரி சாப்பிடாத, அசிங்கமா இருக்கு. ம். ம். என்ன அப்படி பாக்குற? இப்ப நான் இப்படி சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஒரு பிளேயரா எடுத்துக்கிட்டு நீ ஷூ போடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நான் வேணா தரவா? நான் இப்படி இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? நான் எப்படி இருக்கணும் நீ எனக்கு சொல்லி தரியா? நான் யாரையும் எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்துறது இல்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி டீசெண்டா போகணும், அதுவும் ஒரே ட்ரெஸ்ஸோட போகணும். அப்படின்னா நாங்க இங்க வரத்துக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. நான் ஒண்ணும் அந்த அர்த்தத்துல சொல்லல. சந்தோஷம். தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள வாங்க. என்னால இதை நம்பவே முடியல. இது எல்லாமே ஜிஜிஓ அசோசியேஷன் பண்ண ஏற்பாடுதான், அபிஷியல் மேட்சஸ்க்காக. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம இங்கேயே பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த இடத்த உங்களோட வீடா நினைச்சுக்கோங்க. மிஸ்டர் கிளான்ஸ், தயவு செஞ்சு அந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா பாஸ். சூப்பர். இங்க ஃபுட்டும் கிடைக்குமா? பிராக்டிஸ் பண்றதுக்கு அருமையான இடமும் இருக்கு. நிஜமாவே நாங்க ரொம்ப லக்கி கைஸ் தான். நாம விளையாடுறது சாதாரண ஃபுட்பால் கேம் இல்ல, இதெல்லாம் சகஜம் தானே? ஆமா, நீ சொன்னது சரிதான். ஆனா இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒண்ணு நாம இங்க வரல. அப்போ நீங்க நிஜமா அரினால விளையாடி தான் பிராக்டிஸ் பண்றீங்களா? அந்த மாதிரி பண்றதுக்கு எங்க கிட்ட போனா எங்க இருக்கு? ஐசா கூட சேர்ந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இவ்வளவு நாள் நாங்க அப்படிதான் பண்ணோம். நீங்க பெரிய லெவலுக்கு போக வேண்டியது இருக்கும், தெரியும்ல. ஸ்பாட்ல விளையாடினாதான் பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியும். ஆமா, அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல் முறையா நம்ம அபிஷியல் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே டீமா இணைஞ்சிட்டோம். டீம் விஷயமா நம்ம ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நம்ம டீமுக்கான ஒரு நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டீமோட நேம் பெர்சியஸ்னு வச்சுக்கலாமா? இல்ல, எனக்கு பேர்ஃபுட் தான் பிடிச்சிருக்கு. சரி, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. பேர்ஃபுட் தான் நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பர்சியஸ்ங்கிற பேர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவ சொல்ற? நல்லா யோசிச்சு சொல்லு. பேர்ஃபுட்டை விட பர்சியஸ் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது கேட்கவே ஸ்டைலிஷா இருக்கு. நீ இப்ப அந்த டீம்ல இல்ல, சோ உன்னோட சஜஷனும் தேவையில்லை. நான் ஏன் சொல்லக்கூடாது? நான் தான் இந்த புது டீமோட மேனேஜர். நீ அந்த பதவியை எனக்கு கொடுத்திருக்கல ஐசக். ரொம்ப நல்ல விஷயம். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையும் கவனிச்சுக்க எனக்கு ஒரு மேனேஜர் தேவைதான். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன மேனேஜரா ஏத்துக்கிட்டீங்கல்ல? 2 பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் சொல்லணும். கம் ஆன் டெமி, நீ எந்த பேரை சூஸ் பண்ற? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பேரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா சரி, நமக்குள்ள குழப்பமே வேண்டாம். காயினை டாஸ் பண்ணி எந்த பேரை வைக்கலான்றத முடிவு பண்ணலாம். உனக்கு அதுல சம்மதம் தானே ஷான்? ஆட்சேபனை இல்லையே? ஆல்ரைட், காயின் டாஸே பண்ணி பாத்துடலாம். சரி, இப்ப யார் சூஸ் பண்ண போறீங்க? ஹெட் ஆர் டைல்? அத நான் முதல்ல சூஸ் பண்றேன், ஓகேவா? ஹெட்ஸ். ஐசாக், நான் கடைசியா கேக்குறேன், நிஜமாவே நீ டீமுக்கு பேர்ஃபுட்னு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறியா? ஆமா. எஸ்.
ஹெட்ஸ் விழுந்திருக்கு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பேர் ஃபுட்ங்கிற பேரையே நம்ம வச்சுக்கலாம். அதோட டீம் யூனிஃபார்மை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே தானே? அத நீங்க ஏன் பண்றீங்க? அதுக்கு ஒரு காயின் டாஸ் பண்ணிடலாம். பரவாயில்ல விடு, அவர் யூனிஃபார்மை டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். நிஜமாவே இது ஃபேண்டாஸ்டிக். யூனிஃபார்ம் செலக்ட் பண்றதுல நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? டிசைன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு தரேன். சரி அப்ப ஓகே. நமக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நான் இன்னைக்கு காலையிலேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. டீம் மிரரோட தான் நம்ம விளையாட போறோம். ஹலோ காய்ஸ், நீங்க யாரும் பிராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஹேய், இங்க பாரு, எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு. நீ தான் பிடிவாதமா வேலைகளை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஹாய் பாய், உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர், இதுல பெரிய விஷயம் எதுவும் கிடையாது இல்ல. பல வருஷங்கள் ஓடிடுச்சு. நீ ஒருத்தன் தான் இந்த ஸ்கூல்ல ரொம்ப கேர் பண்ற. உனக்கு இருக்கிற இந்த அக்கறை இந்த ஸ்கூல்ல படிச்ச யாருக்குமே இல்லங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிளாஸ் மிஸ் பண்றேன். பரபரப்பான அந்த ஸ்டடீஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், 1 by 1 எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். கவலைப்படாதீங்க சார், என்னோட பாட்டி என்ன சொல்லி தான் வளர்த்திருக்காங்க. சோ நான் உங்களையும் விட்டு போக மாட்டேன், ஸ்கூலையும் விட்டு போக மாட்டேன். உன்னால மட்டும்தான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ்களையும் யோசிக்க வைக்க முடியும். ஸ்கூல்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும். நாமளும் இதுல கண்டிப்பா சாதிச்சு காட்டணும். நீங்க ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் அதை பத்தி கேள்விப்பட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விளையாட விரும்புறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கிறேன். நம்ம டீமுக்கு டீம் மிரர்னு பேர் வச்சிடுறேன். அது நம்மளோட ஸ்கூல் நேம். நாங்க சாம்பியன்ஸா தான் திரும்ப வருவோம். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நம்ம ஸ்கூலோட பேரை காப்பாத்துவேன். கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஹெட் மாஸ்டர். ஜெயிக்கிறதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். பாட்டிமா, இன்னைக்கு ராத்திரி நம்ம மீன் சாப்பிடலாம் என்ன? ஆமா, இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யுது. நான் மழைய சொல்லல, மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆமா, மீன் ரொம்ப நல்லதுதான். எல்லாரும் தயாரா இருங்க, பிராக்டிஸ் ஆரம்பிங்க. Video by visualsitu-blogs-pot.com. ஹே மிஸ்டர் கிளான்ஸ், இத கொஞ்சம் பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே உன்னை டிசைட் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமா சார், நம்ம ஏற்கனவே டீமோட நேம சேஞ்ச் பண்ணியாச்சு இல்லையா? இனிமே நம்ம டீம் பேர் பேர்ஃபுட் இல்லையா? ஏன் அது நல்லா இல்லையா? நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண கத்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஐசக்னு ஒரு பிளேயரோட நான் சேர்ந்து விளையாடணும்னு முடிவு பண்ணது நான் செஞ்ச தப்புன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அதாவது யூனிஃபார்ம்ல கலர் முக்கியம் இல்ல, டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து இருக்கிற ரிலேஷன் தான் முக்கியம். நீங்க சொல்ற விஷயம் எனக்கு இப்ப நல்லாவே புரியுது. சேட்டலைட் சிக்னேச்சர் மூவ், இது ஜாக்கிரதையா பண்ணணும். என்னால இதை நம்பவே முடியல. மித்துக்கும் இந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொல்லணும். மித் எந்த மூமெண்டா இருந்தாலும் ஈஸியா கத்துக்குவான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ நம்ம எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் மித்த பத்தி கவலைப்படல. நான் இப்ப யோசிக்கிறது வேற விஷயத்த பத்தி. என்ன விஷயம்? உன் கூட சேர்ந்து நான் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடும் போது நீ என்ன லீட் பண்ண விடுவேன். நம்ம சூப்பரா விளையாடுவோம். ரொம்ப ஸ்மூத்தாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் போச்சு இல்லையா? இப்ப அதுல என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனையே எனக்கும் ஷானுக்கும் தான். யாரு முதல்ல லீட் பண்றது? நீதான் கண்டிப்பா டீமை லீட் பண்ணணும். ஒருவேளை ஷானும் லீட் பண்ணணும்னு நினைச்சானா? அவன் அப்படி சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா?
பேர்ஃபுட் டீம் மெம்பர்ஸ் இத வந்து பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டிசைன் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐசக், இத பத்தி நீ என்ன சொல்ற? எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப சந்தோஷம். நான் அந்த டிசைனை பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே அந்த டிசைனை வச்சுக்கிட்டு நம்ம யூனிஃபார்ம்ல நான் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஷான், நீங்க நிஜமாவே பெர்ஃபெக்ட் டிசைனர் தான். என்னோட சேவிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணிருக்கேன். இது நல்லா இருக்கும் நான் நம்புறேன். எதுக்கு எடுத்தாலும் நீ தான் நம்பர் 1 பேசிட்டு இருக்காத. வாய முடிக்க முதல்ல அந்த யூனிஃபார்ம் பாரு. பேர்ஃபுட்டுக்கான யூனிஃபார்மா? இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது உண்மையிலேயே அழகா இருக்கு. இந்த ஒரு வார்த்தை போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெஸ்ஸி, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம யூனிஃபார்மை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டீம் மெம்பர்ஸா இருக்கறனால மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோல் கீப்பர் ஷேடோ, அவன் தான் நம்பர் 1. அடுத்தது டைட்டன் நம்பர் 4. அடுத்தது நியூக்ளியஸ் நம்பர் 10. அடுத்தது சேட்டலைட் நம்பர் 7. அடுத்தது மித் நம்பர் 11. இந்த டீமோட கேப்டன் யாருன்னா நான் நியூக்ளியஸ பரிந்துரைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? ஓகே, கேப்டனா இருக்கிறதுனால ஃபுட்பாலரோட வேல்யூஸ் இன்க்ளூடிங் அஃபென்ஸ், டிஃபென்ஸ், ஸ்கில் அண்ட் ஸ்பீட் எல்லாம் கேப்டனோட கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்களோட இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியரா இருக்கணும். அது இருந்தாதான் ஒரு கேப்டன் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்மளோட 5 ஃபுட்பாலர்ஸ்ல நியூக்ளியஸ் தான் பெஸ்ட் கேண்டிடேட். கண்டிப்பா நீங்க சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். நியூக்ளியஸ் தான் கேப்டன். அப்ப ஃபைனல் பண்ணிடலாம்ல? ஆனா ஒரு விஷயம் ஃபைனல் பண்ணணும். ஒரு அபிஷியல் மேட்ச்னு வரும்போது யார் லீட் பண்ணுவாங்க, நீயா நானா? நான் தான் பண்ணுவேன். இல்ல, நான் தான் லீட் பண்ணுவேன். வெல்கம் எவ்ரிவன். நீங்க எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த GGO நேஷனல் டோர்னமெண்ட் இன்னைக்கு ஆரம்பமாக போகுது. உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். 32 ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச்லயும் 4 டீம்ஸ் இருக்காங்க. டாப்ல இருக்கிற 2 டீம்ஸ் ரொம்ப பெரியவங்க. அடுத்ததா 6 டீம் ஃபைனல்ஸ்ல அவங்க தான் விளையாடுவாங்க. அடுத்ததா ஃபைனல் 4, அடுத்தது ஃபைனல் 2, அவங்க தான் டோர்னமெண்ட் டைட்டில் வின் பண்ணுவாங்க. சாம்பியன் இந்த நாட்டுல அங்கீகரிக்கப்படுவாங்க. இதுதான் GGO வேர்ல்ட் டோர்னமெண்ட். என்ன டைட்டன் மட்டும் வரவே இல்ல? அவங்க எல்லாரும் அவனோட அசிஸ்டன்ட்ஸ். எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. இந்த தடவை நம்மளோட மேட்ச் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா விளையாடணும். கவலைப்படாத, யாரோட வித்தையும் மித்கிட்ட செல்லுபடி ஆகாது. கான்பிடன்ஸ் நல்லதுதான், ஆனா நம்மளோட தன்னம்பிக்கையை இழக்காம இருக்கணும், அதான் முக்கியம். நான் விளையாடும் போது ஸ்கோரிங் பண்றத மட்டும் தான் யோசிப்பேன். ஆமா, ஸ்கோரிங் நல்லதுதான். டீமா செயல்படும் போது ஒரு டீசன்சி இருக்கணும். நாம ஜெயிக்க தானே போராடுறோம். ஜெயிக்கிறதுக்கு ஸ்கோரிங் மட்டும் தான் ஒரே வழி. நேரத்துக்கு ஏத்த மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கணும்ன்றதுக்காக நான் இத சொல்லல, அதுதான் உண்மை. அடடா, காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நீ பயப்படாத, எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் மேட்ச் இப்ப குரூப் A ஓட பேர்ஃபுட் vs மிரர். இப்ப அந்த பிளேயர்ஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. Go Sean go, go Sean go, go Sean go. ஹே, நீ எதுக்காக ஷானுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற? Hey, நீங்க cheer பண்ண வந்திருக்கியா? பிரமாதம். கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிருந்தேன்ல. சரி, நீங்க எல்லாரும் ரெடியா? பேர்ஃபுட் வின், பேர்ஃபுட், பேர்ஃபுட் வின், பேர்ஃபுட், பேர்ஃபுட் வின், பேர்ஃபுட்.
ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒரு சோடா கிடைக்குமா? ஆமா, மேட்ச் விளையாடும் போது நீ ஏன் எப்பவும் தண்ணி குடிக்கிற? எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நீ பாத்ரூம்க்கு போகவே மாட்டியா? தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறத நீ எப்பதான் நிறுத்த போறியோ தெரியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது கான்சென்ட்ரேட் பண்ணு. GG1 நேஷனல் டோர்னமெண்ட் இன்னும் சில நொடிகள் ஆரம்பமாக போகுது. எல்லாரும் பார்க்க தயாரா இருங்க. நான் ஹெட்ஸை சூஸ் பண்றேன். நான் டெய்ல்ஸ் சூஸ் பண்றேன். நாங்க லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். நாங்க ரைட்ல விளையாடுறோம். டீம் பேக்ஃபுட் அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்க லெஃப்ட் சைட தேர்ந்தெடுத்திருக்காங்க. டீம் மிரா அவங்களும் இப்ப ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ரைட் சைடுல இருந்து விளையாடுவாங்க. உனக்கு என்ன தோணுது? நம்மளோட பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்ல? இல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணணுமா? இல்ல, தேவையே இல்ல. என்ன தேவையில்லை? என்ன? உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? Listen to me. It's hard to break through against the same formation. You just play your defense part of it and let me handle the offense. They've started arguing even before we've had the kickoff. We're gonna win this game for sure. That's right. We're gonna win for sure.